அனைத்து டிஎன்பிசி படிக்கும் மாணவர்களுக்கும் நடக்குங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகரத்தில் ஐஸ்வர்யா கடனிலிருந்து டீச்சிங் ஃபேக்கல்ட்டி சுந்தரராஜன். நான் இன்னைக்கு எடுக்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஜிகே பார்ட்டில் அலகு 6 யூனிட் நம்பர் 6ல் தமிழக அரசனுடைய முக்கியமான திட்டங்கள் ஸ்கீம்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கீம்ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அதில் பாருங்கள், எம்ஜிஆர் தமிழக அரசியல் வரலாற்றில் நடிகராக இருந்து முதலமைச்சராக பதவியேற்றவர். பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் முதலாக 1972 அதிமுக என்ற கட்சியை உருவாக்குறாருங்க. 1977 130 இடங்களுக்கு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாருங்க. அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எம்ஜிஆர் அவருடைய ஸ்கீம்ஸ் பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகம் அந்த நிறுவனத்தை எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் உருவாக்கிய ஆண்டு 1978. அடுத்து பாருங்க, தமிழக அரசு பள்ளிக்கல்வி முறையில் புரியுதுங்களா, உயர்கல்வி முறையில் ஒரு ஃபார்மேட் கொண்டு வராங்க. என்ன ஃபார்மேட்னா 10+2+3. 1978க்கு முன்னாடி பள்ளிக்கல்வி முடிச்சா பியூசிங்கிற ஒரு படிப்பு இருந்துச்சுங்க. அதுக்கு மாற்றம் என்ன பண்ணிருக்காருன்னா எம்ஜிஆர் 10+2+3 10ஆம் முடிச்சா 12வது, அப்புறம் 3 வருஷம் டிகிரி. இப்போ இந்த கல்வி முறையானது யாருடைய பரிந்துரையின் படினா டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு அவருடைய பரிந்துரையின் படி தான் இந்த டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் இந்த கல்வி முறையானது தமிழகத்தில் குறிப்பாக 1978 அறிமுகப்படுத்துறாங்க. இந்த டிஎஸ் கோத்தாரி அவர்கள் தான் 1964 அந்த குழுவுக்கு ஒரு தலைமை தாங்குறாருங்க. கோத்தாரி குழுவுக்கு ஒரு தலைமை தாங்குறாருங்க. 1966 தான் இந்த பாலிசி மத்திய அரசுக்கு அவர் சப்மிட் பண்றாருங்க. யாருங்க? டிஎஸ் கோத்தாரி கல்விக்குழு. இதை ஒவ்வொரு மாநிலங்கள்லாம் பண்றாங்க. ஒரு குழு அமைச்சு அது இந்த முறையை கொண்டு வராங்க. தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தான் 1978 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். அடுத்து பாருங்க, கிராமப்புறங்களில் கிராம ஊழிய முறை புரியுதலா, கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதவியை எம்ஜிஆர் அவர்கள் ஒழிச்சார். எந்த ஆண்டு ஒழிச்சாருன்னா 1980. இந்த கர்ணம் பதவிக்கு பதிலாக எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு புதிய பதவி தான் விஓஓ புரியுதா, கிராம நிர்வாக அலுவலர். இந்த பதவி உருவாக்கியிருக்காரு எம்ஜிஆர். அடுத்து பாருங்க, அவருடைய ஆட்சியில் ஒரு முக்கியமான விஷயம், மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை எம்ஜிஆர் கூட்டிய ஆண்டு 1981. அடுத்து பாருங்க, எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு 1981 செப்டம்பர் 15. யார் பிறந்த நாள்னா அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் தான் செப்டம்பர் 15. நெக்ஸ்ட் பாருங்க, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலைக்கழகம், திருச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கொடைக்கானல்ல அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகத்தையும் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஆண்டு 1982. தமிழ்நாடு ஸ்டேட்ல உருவாக்கப்பட்ட முதல் மகளிர் யூனிவர்சிட்டி எதுனா இதாங்க. முதல் மகளிர் யூனிவர்சிட்டி எதுனா இதாங்க. அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான திட்டம் இலவச சத்துணவு திட்டம் தொடங்கிய ஆண்டு 1982. இதுக்கு முன்பு காமராஜர் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1956 இலவச மதிய உணவு திட்டம் கொண்டு இருப்பாருங்க காமராஜர் அவர்கள் புரியுதுங்களா. இவர் பள்ளி படிக்க மாணவர்களுக்கு என்ன பண்ணுவான், சத்தான உணவு, பருப்பு சாதம், காய்கறிகள் சேர்த்து வடன்னு சொல்லப்பட்டிருக்காருங்க. இலவச சத்துணவு ஆரம்பிச்சிட்டு இருக்காருங்க புரியுதுங்களா. இங்க அடுத்து பாருங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தினுடைய முதல் பிரிவு தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. அடுத்து பாருங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல கிருஷ்ணா நதிநீர் ஒப்பந்தம் எம்ஜிஆர் அவர்கள் ஆந்திர பிரதேச முதல்வரோடு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட ஆண்டு 1983. சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறையா இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காருங்க, சிமெண்ட் பழுப்பு வழியாக அமைச்சு அந்த நீரை கொண்டு வந்திருக்காருங்க எம்ஜிஆர். ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல
சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் எப்போ கொண்டு வந்தாருன்னா 1983. நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி யூனிட் நம்பர் 6ல் நம்ம டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து எம்ஜிஆரை பற்றி பார்த்தோம். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான டாபிக்கு, நிறைய முறை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு வீடியோவில் வேற ஒரு டாபிக் பார்ப்போம். நன்றி.